நவம்பர் 13. உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். மத்தேயு 6வது அதிகாரம் 8வது வசனம். நம்முடைய விண்ணப்பங்கள் நம் இருதயத்தின் சுத்திகரிப்பிற்காகவும் ஆவியிலே நிரப்பப்படவும் ஆவிக்குரிய ஆகாரத்தின் மூலம் நம்மை பலப்படுத்தவுமே இருக்க வேண்டும். நமக்கு தேவையான மற்றெல்லா காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். நாம் போகிற பாதையை அவர் அறிந்திருக்கிறார். புதிய சிருஷ்டிகளான தம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னது தேவை என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆதலால் சகலத்தையும் நாம் அவர் கரத்துக்கு ஒப்புவித்து அவர் நடத்துதலுக்கு காத்திருக்க வேண்டும். அவர் நமக்கு செய்யாத காரியத்திற்கு தொடர்ந்து தொந்தரவு செய்து கேட்பது அவருடைய வாக்குத்தத்தங்களில் நம்மை நம்பிக்கையற்றவர்களாக காண செய்யும். ரேப்ரண்ட் 3338. வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். இன்னைக்கு நீங்க கொடுத்திருக்கிற இந்த ஆதாரம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. ஆமா, இது டெய்லி ஹெவன்லி மேனா அப்படிங்கிற நவம்பர் 13 தேதியிட்ட ஒரு தினசரி தியான உரை. இதுல பிரார்த்தனையை பத்தி ஒரு ஆச்சரியமான ஒரு கோணத்தை முன்வைக்கிறாங்க. ஆமா, மத்தேயு 6:8 வர ஒரு வசனத்தை அடிப்படையா வச்சு. கரெக்ட். உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்க அப்பாவுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரு வரியை வச்சு நாம எப்படி ஜெபம் செய்யணும்னு ஒரு புது பார்வையை கொடுக்குது. இதத்தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த உரை நம்ம தேவைகளை, அதாவது நம்மளோட தேவைகளை 2ஆ பிரிக்குது. ஓஹோ. முதல் வகை ஆன்மீக தேவைகள். இதுக்காக நாம கண்டிப்பா கேட்கணும்னு சொல்லுது. உதாரணத்துக்கு, மனசுல ஒரு தூய்மை வேணும், கடவுளோட ஆவியால நிரம்பணும், ஆன்மீக பலம், புத்துணர்ச்சி, இந்த மாதிரி விஷயங்கள். கரெக்ட். இதெல்லாம் இந்த முதல் வகையில வரும். இது புனிது, இது ரொம்ப நேரடியான விஷயம். ஆனா அந்த இரண்டாவது வகை, அதாவது உலக தேவைகள் பத்தி என்ன? இப்போ ஒருத்தருக்கு வேலை இல்ல உடம்பு சரியில்லைன்னா அதுக்காக கேட்கறதுல என்ன தப்பு? இந்த உரை அதை பத்தி என்ன சொல்லுது? ஏன்னா அங்கதான் ஒரு பெரிய திருப்பம் இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க சரியா கேட்டீங்க. அங்கதான் இந்த உரையின் முக்கிய கருத்தே இருக்கு. இந்த உரை என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி உலக பொருட்களுக்கான தேவைகளுக்காக நாம கடவுள்கிட்ட திரும்ப திரும்ப வற்புறுத்தி கேட்க கூடாதான். கேட்க கூடாதா? ஆமா. காரணம், கடவுளுக்கு நம்ம பாதை என்ன, நமக்கு எது நல்லதுன்னு ஏற்கனவே தெரியும்னு நாம முழுசா நம்பணும். குறிப்பா புதிய படைப்புகளாகிய நமக்கு எது சிறந்ததுன்னு அவருக்கு தெரியும்னு இந்த உரை சொல்லுது. ஒரு நிமிஷம், அந்த புதிய படைப்புங்கிற வார்த்தையை கொஞ்சம் விளக்க முடியுமா? ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட இறையல் கருத்து மாதிரி இருக்கு. நிச்சயமா. அந்த வார்த்தை இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ இறையல்ல புதிய படைப்பு அப்படிங்கிறது ஒருத்தரோட பழைய சுவாவங்கள் மாறி கடவுளோட பார்வையில ஒரு புதிய ஆன்மீக வாழ்க்கையை தொடங்குவதை குறிக்குது. சரி சரி. அதனாலதான் இந்த புதிய வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்பதை கடவுளுக்கு தெரியும்னு இந்த உரை ரொம்ப ஆணித்தரமா வாதிடுது. ஓ, அப்படியா? இது கொஞ்சம் புரட்சிகரமானது இல்லையா? ஆமா. பொதுவா நமக்கு ஏதாவது தேவைப்பட்டா அது கிடைக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப கேட்கறது தான் பக்தி. அதுதான் உண்மையான நம்பிக்கைன்னு நாம நினைக்கிறோம். ஆனா இந்த உரை அதுக்கு நேர்மாறா சொல்லுது. கரெக்ட். அதுதான் இந்த உரையாடலோட அடுத்த கட்டம். இந்த உரை நம்பிக்கையே மறுவரையறை செய்து. மறுவரையறையா? எப்படி? நம்பிக்கையோட கேட்கறத விட நம்பிக்கையோட விட்டு விடுவதுதான் உண்மையான நம்பிக்கைன்னு இதை சொல்லுது. தொடர்ந்து உலக பொருட்களுக்காக கேட்கறது அது நம்பிக்கையின் அடையாளம் இல்லையா? இல்ல. இந்த உரையின்படி அது ஒரு விதமான சந்தேகம். ஒருவேளை கடவுள் என் தேவையை மறந்திருப்பாரோ, அல்லது என் மேல அவருக்கு அக்கறை இல்லையோன்னு நம்ம சந்தேகப்படுறதோட அடையாளம் சொல்லுது. இது நம்பிக்கையை விட ஒரு விதமான பயத்தோட வெளிப்பாடு. அப்போ இந்த டீப் டைவ்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கிய செய்தி என்ன? நம்ம ஜபங்களோட கவனத்தை ஆன்மீக வளர்ச்சி மேல வைக்கணும். மிக சரியா. உலக தேவைகளை பொறுத்த வரைக்கும் கடவுள் அதை பார்த்து நம்பி அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும். அதுக்காக மன்றாடுறது நம்ம நம்பிக்கையை கேள்விக்குள்ளாக்குற மாதிரி ஆயிடும். சரிதானே? மிக சரியா சொன்னீங்க. இது ஒரு முக்கியமான கேள்வியை நமக்குள்ள எழுப்புது. அதை நீங்களே சிந்திச்சு பார்க்கலாம். என்ன கேள்வி? உலக பொருட்களுக்காக தொடர்ந்து கேட்கறது நம்பிக்கையின்மையை காட்டுதுன்னா, அந்த கவலைய முழுசா விட்டுட்டு ஆன்மீக வளர்ச்சியை மட்டுமே மையமா வச்சு ஒருத்தர் வாழ முயற்சி பண்ணா அவரோட மனநிலை மற்றும் அனுபவம் எப்படி இருக்கும்? உண்மைதான். இந்த உரை எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுது, ஆனா அதை செஞ்சா எப்படி இருக்கும்னு யோசிக்க வைக்குது.
ஆமா. ஒருவேளை அது குறைவான கவலை, அதிக மன அமைதி நிறைந்த வாழ்க்கையா இருக்குமோ, அல்லது சவால்களை எதிர்கொள்ளும்போது இது ஒரு சோதனையா இல்ல தேவையான்னு குழம்பாம ஆன்மீக பலத்துல மட்டுமே கவனம் செலுத்துற ஒரு தெளிவான மனநிலையா இருக்குமோ? இது நிச்சயம் நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.